ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. தொடர்ந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வேலைகளையும் உங்களுடைய தொழில்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வேளையிலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகளோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். இப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் பிரசன்னம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆரோக்கியத்தின் பிரசன்னம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே விரோதமாய் கிரியை செய்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளை, இருளின் அதிகாரங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி இப்போதே முறித்து போடுகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய தலைமுறை சாபங்கள், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பில்லி சூனிய மந்திரவாத சாபங்கள், இவைகளை உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே இப்பொழுதே உடைத்தெறிகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை இறங்க பண்ணும். மனதிலே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் சூழ்நிலை சரியாக இல்லை என்பதினாலே, வேலை பார்க்கிற இடத்திலே சூழ்நிலை சரியாக இல்லை என்பதினாலே இப்பொழுதும் இருதயத்திலே வேதனையோடு மனதிலே வலியோடு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா மனதின் வலியும் இப்பொழுது நீங்கி போவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, அப்படியே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இறங்கி வர பண்ணுவீராக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கும் என்று சொன்னீரே. இப்பொழுதே உம்முடைய வார்த்தையில் உள்ள அபிஷேகத்தை கட்டவிழ்த்து ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மன வேதனைகள், மன வலிகள் நீங்கி போவதாக. இயேசுவின் இரத்தத்தை மனதிலே தெளிக்கிறேன். மன ரீதியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எடுத்து நிறுத்துங்க. தெளிந்த புத்தியோடு அவர்கள் நின்று ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய், உமக்கென்று வேலைகளை செய்யத்தக்கதாய், தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கட்டளையிடப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசி, அந்த குடும்ப சாபங்களை இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் தொடர்ச்சியாக பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே கூறும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே கூறுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபங்களை சுமந்தது மாத்திரமல்ல, நமக்காக சாபமானார் என்று பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று 11வது வசனத்திலும் கூறுகிறார். இவைகளெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாம் சாபத்தில் வாழக்கூடாது என்பதற்காக, நம்முடைய குடும்பம் சாபத்திலே வாழக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படிப்பட்ட குடும்ப சாபங்களிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் மக்களுக்காக சிலுவையிலே ஒரே தரமாக பலியிடப்பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலம், அந்த இயேசு கிறிஸ்துடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலின் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அந்த பாவங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற சாபங்கள் முறிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப சாபங்களில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை விடுதலை செய்ய முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை வைக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்களோடு இணைக்கப்பட்ட சாபங்களும் முறிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புத்தகத்திலே 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே மோசே தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறான். அதே போல் உபாகமம் 28:15 வசனம் முதல் 68வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை குறித்து அங்கே பட்டியலிடுகிறார். கிட்டத்தட்ட 127 சாபத்தின் அறிகுறிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 127 சாபத்தின் அறிகுறிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வந்தது. அவர் நம்மேல் வரவேண்டிய சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்மை உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்களும் நானும் தான் இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்திருக்க வேண்டும். ஆனால் உலக மக்களின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்தை சந்தித்து மரணத்தை 3ஆம் நாள் ஜெயித்து உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 28வது அதிகாரம் 28வது வசனத்திலே முதலாவது ஒரு குடும்ப சாபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தை குறித்து உங்களோடு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். உபாகமம் 28:28 கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மேட்னஸ் என்று சொல்வார்கள். எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, மன திகைப்பு, ஃபியர், இருதயத்தில் வரக்கூடிய பயங்கள், மனதில் வரக்கூடிய குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மைகள், இவைகள் சாபங்களின் மூலமாக கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அது நியாயப்பிரமாணத்தின் சாபமாக இருக்கலாம், அல்லது தலைமுறை சாபமாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு குடும்பங்களை எடுத்துக்கொள்ளும் போது குடும்பங்களிலே ஒரு தெளிந்த புத்தியோடு வாழ முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவருக்கென்று வாழ்கிறோம், ஆனாலும் கூட எங்கள் மனநிலையிலே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. மனநிலையிலே ஒருமுகப்படுத்தி ஒரு வேலையை செய்ய முடியவில்லை. மனநிலையிலே வேரூன்றி அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று செய்ய முடியவில்லை. மனநிலையிலே நிலையற்றவர்களாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் இன்றைக்கு மனநிலைகளை நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். உள்ளத்திலே திகைப்பு, மன திகைப்பு, அப்படிப்பட்ட பயங்கள் இன்றைக்கு உள்ளத்திலே நிரம்பி இருக்கிறதுனாலே எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் தேவனுடைய சுத்தத்துக்கு விரோதமாகவே எடுத்து விடுகிறார்கள். இது குடும்ப சாபங்களில் உள்ள ஒரு முக்கிய அறிகுறி என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உபாகமம் 28
29ஆம் வசனத்திலே, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய் என்று சொல்லி இங்கே ஒரு சாபத்தை குறித்து சொல்லுகிறார். குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி தெரிவாய். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மனநிலையில இருக்கக்கூடிய குருட்டாட்டத்தை குறித்து, ஆவியில இருக்கக்கூடிய குருட்டாட்டத்தை குறித்து இங்கே மோசே எழுதுகிறார். கவனியுங்கள், எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, ஃபியர், இது இரண்டும் ஒரு பக்கம். மனநிலையிலே நிலையற்ற தன்மையோடு வாழுதல், பயந்து கொண்டே வாழுதல், காரணமில்லாத பயங்கள், அல்லது எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அதற்காக பயந்து பயந்து செத்து போகிறேன், பயந்து பயந்து சாகிறேன் என்று சொல்கிற அளவிற்கு பயத்திலே வாழ்கின்ற ஒரு நிலை. மேட்னஸ், கவனிங்கள், புத்தி மயக்கம். இதை குறித்து உபாகமம் 28வது அதிகாரத்திலே 65வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது, அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். உள்ளங்கால் கூட தங்கி தரிக்க இடமில்லாத ஒரு இளைப்பாறு அற்ற ஒரு நிலை. அங்கே கர்த்தர் தத்தளிக்கிற ஒரு இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தத்தளிக்கிற ஒரு இருதயம், ஒரு இளைப்பாறுதலோடு அமைதியாக இருக்கிற ஒரு நிலை அல்ல, மன ரீதியிலே இருதய ரீதியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை, சோர்ந்து போகிற கண்களோடு மன சஞ்சலத்தோடு இருக்கிற ஒரு நிலை. இது குடும்ப சாபங்களில் இருக்கிறதை பார்க்க முடியும். நல்ல வேலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், ஆனால் வீட்டிற்குள்ளே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு குழப்பம் அடைந்த ஒரு நிலையிலேயே வாழ்வார்கள். தங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை, குழம்பி போன ஒரு வாழ்க்கை, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கை, மனதிலே சஞ்சலத்தோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் சாபத்தின் ஒரு பட்டியலிலே இங்கே மோசே எழுதுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மன நிர்ணயம் செய்து மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட சாபத்தை நீக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி சூட்டப்பட்டது. 6 அங்குலம் நீளமுள்ள அந்த ஆணியை போன்ற கிரைஸ்ட் சிரியன் தான் என்ற ஆணியை போன்ற அந்த முட்கள் இயேசு கிறிஸ்துவின் தலையை கிழித்துக் கொண்டு சென்றது. அவருக்கு முள்முடி செய்யப்பட்டது, ஒரு ஹெல்மெட்டை போல செய்யப்பட்டது. நீண்ட 6 அங்குலம் ஆணி போன்ற பலமுள்ள முட்கள் அவைகள். இன்றைக்கும் பாலஸ்தீனாவிலே பார்க்கின்ற ஒன்று. அந்த முட்களால் அவருக்கு ஹெல்மெட்டை போன்ற ஒரு கிரீடம் அடிக்கப்பட்டது. அவருடைய அந்த ஸ்கேல்ப் என்று சொல்லுகிற மண்டை ஓட்டினுடைய மேல் பகுதி எல்லாம், தோல் பகுதி எல்லாம் கிழித்துக் கொண்டு இரத்தத்தை வரவழைத்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் கிழிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த அளவிற்கு முள்முடி சூட்டப்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொண்டார். முள்முடி சூட்டி கோலினால் சிரசில் அடித்தார்கள். அப்பொழுதுதான் எல்லாம், அவருடைய தலை, நெற்றி, அவருடைய கண்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது. கவனிங்கள், இன்றைக்கும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட புத்தி மயக்கம், குருட்டாட்டம் என்று அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படிக்கு, தெளிந்த புத்தி உள்ளாய் வாழும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி சூட்டப்பட்டது என்பதை கவனிங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாம, படிப்பு விஷயமானாலும் சரி, திருமண காரியங்கள் ஆனாலும் சரி, ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாம நீங்க குழம்பி போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். தீர்மானம் எடுக்க முடியாத அளவிற்கு பிசாசானவன் உங்களை மனதிலே கட்டி வைத்திருக்கலாம். உங்கள் தொழிலிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களால் முன்னே செல்ல முடியவில்லை. சமுதாயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்வோம் என்று உங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை, இதெல்லாம் மன ரீதியிலே இருக்கக்கூடிய சாபத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்கிறார். குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிவது போல இன்றைக்கு அநேகர் தீர்மானம் எடுப்பதற்கு தடவி திரிகிறார்கள். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி செய்வதற்கு தடவி திரிகிறார்கள். ஒரு ஒருமைப்பாடு இல்லாமல் இன்றைக்கு குடும்பங்களில் காணப்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் இணைந்து உட்கார்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை. கணவன் ஒரு பக்கம் தீர்மானத்தை எடுக்கிறார், மனைவி ஒரு பக்கம் தீர்மானத்தை எடுக்கிறாள். பிள்ளைகள் அதற்கு இசைந்து வராதபடிக்கு நாங்கள் இப்படித்தான் தீர்மானித்து செய்வோம் என்று இருக்கின்ற குழப்பமான சூழ்நிலைகள் இன்றைக்கு குடும்ப சாபங்களாக இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, உங்களை இயேசு இன்றைக்கு விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திற்குள்ளே, உங்கள் மனதிற்குள்ளே ஒரு தெளிந்த புத்தியை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1:7 படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் விசேஷமாய் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். மன ரீதியில் இருக்கிற குழப்பங்கள் மாறி போகட்டும். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஊழியத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் எடுத்து செய்ய முடியாத நிலை, எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை, அந்த தீர்மானத்தை எடுக்க விடாமல் மன ரீதியிலே போராடி கொண்டிருக்கிற, மனதை கட்டுப்படுத்தும் பில்லி சுனிய பலவானின் ஆவியாகிய சத்ருவை இப்பொழுதே ஆண்டவர் அழித்து, அதன் கிரிகளை அழித்து ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றும் வாய்க்காத ஒரு நிலை, நான் செய்ய போகிறது வாய்க்குமோ வாய்க்காதோ என்று இருதயத்திலே பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை, அதோடு பயம் இணைந்து கொண்டு, அதோடு குழப்பம் இணைந்து கொண்டு இருக்கிற ஒரு இளைப்பாறுதலற்ற தன்மைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர் அங்கே முள்மூடி சூட்டப்பட்டார். அந்த முள்மூடி சூட்டப்பட்ட போது சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களுடைய மனதிலே இப்பொழுது தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய மனதிலே, இருதயத்திலே தெளிக்கப்படுகிறது. மன ரீதியிலே ஆரோக்கியமானதை சிந்திக்க முடியாமல், சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாமல், பரிசுத்தமாய் சிந்திக்க முடியாமல் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். மன ரீதியிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு விடுதலை செய்ய விரும்புகிறார். இரவு வந்தால் எப்பொழுது சாயங்காலம் வரும், எப்பொழுது சாயங்காலம் வந்தால் எப்பொழுது இரவு வரும், இரவு வந்தால் எப்பொழுது விடியற் காலம் வரும் என்று சொல்லி பல விதங்களிலே நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். என கருமையான தேவஜனமே, இன்று கர்த்தராகிய இயேசு உங்களை தொடுகிறார். நீங்கள் ஒரு இளைப்பாறுதலோடு குடும்பத்திலே வாழும்படிக்கு கிருபை கொடுக்கிறார். அநேக பிரச்சனைகளுக்கு இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் தீர்மானம் எடுக்கிற ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு கிருபை கிடைக்கும். இனி புத்தியிலே ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். தெளிவாய் உங்கள் பிள்ளைகளுக்கு இதுதான் என்று கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வீர்கள். தொழிலிலே இதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார் என்று நிச்சயமாய் தீர்மானித்துக் கொள்வீர்கள். என கருமையான தேவஜனமே, தீர்மானம் எடுக்கவும் காரியங்களை தெரிந்து கொள்ளவும், தீர்மானம் எடுக்கவும் காரியங்களை தெரிந்து கொள்ளவும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் உங்கள் மனநிலையிலே தெளிக்கப்படுகிறது. உங்கள் மனநிலையில் இருக்கிற அந்த நிலையற்ற அந்த தன்மைகளையும், பயங்களையும், மன திகைப்புகளையும், அந்த மன சோர்வுகளையும் இன்றைக்கு இயேசு முறித்து போட விரும்புகிறார், அகற்றி போட விரும்புகிறார். துக்கம் இருக்கிற உங்கள் இருதயத்திலே சந்தோஷம் இறங்கி வரப்போகிறது. சஞ்சலம் இருக்கிற உங்கள் இருதயத்திலே இப்பொழுதே மகிழ்ச்சி இறங்கி வரப்போகிறது. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமும் மகா இரக்கமும் உள்ள எங்கள் பிதாவே, இப்பொழுதும் என்னோடு
என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை எந்த இடத்துல இருந்தும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை இறங்குவதாக. மனநிலையிலே குழப்பத்தோடு எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி குழம்பி போய் நிற்கிற மனநிலையிலே நிலையற்ற ஒரு நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காய் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பயத்தினால் நிரம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அந்த சாபங்களை முள்முடி சுட்டப்படும் பொழுது சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே இப்பொழுது வேற இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே தங்கள் பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மனநிலையிலே ஒரு நிலையான ஒரு சிந்தை தேவை, நிலையான சிந்தனைகள் தேவை. இயேசுவின் நாமத்தினாலே மனதில் இருக்கக்கூடிய பயங்களை நீக்கி போடும். எல்லா விதமான பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவரே இப்பொழுதே ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற மனதிலே தெளிக்கிறேன். குடும்பத்தின் நபர்களிலே இருக்கிற மனதிலே தெளிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாக வேண்டும். குடும்பத்தில் ஆண்டவரே ஒற்றுமை உண்டாக வேண்டும். I release the anointing in the name of Jesus. உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை இப்பொழுதே கட்டவிழ்க்கிறேன். நீர் எங்களுக்காக சாபமானீரே, உலகத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக சாபமானீரே, நீர் பாவமானீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்க்கையிலே ஒரு முடிவை எடுக்க முடியாம, ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாம ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தீர்மானத்தை எடுக்கத்தக்கதாக கிருபைகளை கொடுங்க இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பிள்ளைகளின் படிப்பு காரியங்களிலே தீர்மானம் எடுப்பதற்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற, யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே தீர்மானங்களை எடுக்கிற ஒரு கிருபை உண்டாகட்டும். கிருபையினாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். மனதில் இருக்கிற தொய்வுகள், ஆத்மாவில் இருக்கிற தொய்வுகள், மன முறிவுகள் இப்பொழுதே கட்டி குணமாக்கப்படுவதாக. இப்பொழுதே காயம் கட்டி நீர் சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருடைய மனதிலும் தெளிக்கிறேன். பூரணமான ஒரு விடுதலை இப்பொழுது இன்றைக்கு உண்டாவதாக. தெளிந்த புத்தியுள்ள அபிஷேகம் இறங்குவதாக. 2 தீமோத்தேயு 1:7 தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொழில் ரீதியிலே ஆண்டவரே தீர்மானத்தை எடுக்க முடியாமல், காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவர்கள் தீர்மானம் எடுக்கத்தக்கதாய், சேர்ந்து தீர்மானம் எடுக்கத்தக்கதாய் ஒரு கிருபைகள் உண்டாவதாக, ஒரு கிருபை உண்டாவதாக. I release the anointing in Jesus name. ஊழிய ரீதியிலும் ஆண்டவரே தீர்மானம் எடுக்க முடியாமல், காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியத்திலும் ஆண்டவரே தடைகளை நீக்கி, தீர்மானத்தை எடுத்து தடைகளை மேற்கொண்டு, தடைகளை நீக்கி ஆண்டவரே நீங்கள் செல்வதற்கு கிருபைகளை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த வீட்டிலே போய் தங்க வேண்டும், எந்த ஏரியாவிலே போய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு இருப்பிடங்களை நீர் ஆண்டவரே கொடுக்கிற தேவன். பூமியை வாசஸ்தலமாக ஜனங்களுக்கு, மக்களுக்கு நியமித்திருக்கிறவர் ஆண்டவரே. மனுக்குலத்திற்கு பூமியை ஆண்டவரே வாசஸ்தலமாக நியமித்திருக்கிறவர். இப்பொழுதே நீங்க கிருபைகளை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். இருப்பிடங்களை நியமித்துக் கொடும். அப்படிப்பட்ட இடங்களை நியமித்துக் கொள்ளத்தக்கதாய் வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவரை எந்த இடத்திலே தெரிந்தெடுப்பது என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தெளிவை கட்டளையிடும். தெளிவாய் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க. எந்த இடத்திலே நிலம் வாங்க வேண்டும், எந்த இடத்திலே சபைக்கு இடம் வாங்க வேண்டும், ஆலயத்திற்கு இடம் வாங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். மன நிலையில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். மன நிலையில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே
நாமத்தினாலே ஹல்லேலூயா குருட்டாட்டம் மாறுவதாக. ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். தெளிவாய் பார்த்து தீர்மானங்களை தெரிந்து கொள்ளுதல்களை எடுக்கத்தக்கதாய் கிருபைகளை நீங்க கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே தெளிவாய் உங்களுடைய சித்தத்தின்படி தீர்மானம் எடுத்து தெரிந்து கொண்டு முன்னேறி சொல்ல கிருபைகளை கொடுங்க. திட மனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க. துதி கன மகிமை ஆராதனை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை மங்கள் மால், தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரில் பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்வன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.